السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிர்ல மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், குடும்பத்தவர்கள், தோழர்கள், உலகில் உள்ள அறிஞர்கள், இமாம்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதிலும், அதே போன்று அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் இவ்வருடம் புனித ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவிருக்கின்ற ஹாஜிமார்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டி பிரார்த்தித்து, இந்த நிகழ்வுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற தாஜுல் உலமா அல்ஹாஜ் ஸுஹ்ருதீன் ஆலிம் ஹஸரத் அவர்களே, மற்றும் உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்விலே நாம் அனைவரும் இருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிமார்களை ஒரே இடத்திலே சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் இந்த இடத்திலே ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்த ஒரு கூட்டத்தோடு அவர்களோடு இணைந்தவர்களாக நாமும் இந்த இடத்திலே அமர்ந்திருப்பது என்பது, எதிர்காலத்தில் ஏற்கனவே நாம் ஹஜ்ஜ் கடமையை நிறைவேற்றியவர்களாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இன்னும் பல தடவைகள் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசை நமக்குள்ளும் எழுகின்ற ஒரு நிகழ்வாக, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குகின்ற ஒரு பிரார்த்தனை செய்யப்படுகிற இடமாகவும் இந்த இடத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நான் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே அறிவில் முதிர்ந்தவர்கள், அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள் உங்களுக்கு முன்னால் தெளிவாக எல்லா விடயங்களையும் பேசி முடித்து விட்டார்கள். என்றாலும் சில நிமிடங்கள் இந்த இடத்திலே நானும் பேச வேண்டும் என்பதற்காக என்னால் முடிந்த ஓரிரு செய்திகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த முல்தஸம் டிராவல்ஸ் என்பது ஒரு சாதாரண நிறுவனம் அல்ல, அதை முதலில் சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிவாசல்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது ஒரு ஆயத்திலே சொல்லுகிறான், சூரத்து தௌபாவிலே. அந்த ஆயத் எனக்கு இந்த டிராவல்ஸை நினைக்கின்ற பொழுது ஞாபகம் வரும். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வா என்கிற இறையச்சத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளிதான் நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் நின்று தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒவ்வொரு பள்ளியும் பல பல நோக்கங்கள்ல கட்டப்படும். ஒவ்வொரு பள்ளிகள் அது கட்டப்படுறதுக்கான நோக்கங்கள் 1000 நோக்கம் இருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே சொல்லுகிற பொழுது லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் மீது ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளிதான் நீங்கள் நின்று தொழுவதற்கு தகுதியானது நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவான். இந்த ஆயத் இந்த முல்தஸம் டிராவல்ஸ் உடைய விஷயத்தில் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருவதுண்டு. ஏனென்றால் இந்த இலங்கை திருநாட்டிலே ஹஜ் என்பது ஒரு பிசினஸ் ஆக, ஒரு வர்த்தகமாக, ஒரு வியாபாரமாக இன்று மாற்றமடைந்திருக்கிற இந்த நவீன உலகத்திலே இன்றைக்கு 62 ஆண்டுகளுக்கு முன்னால் கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போற காலத்துல நம்மட நாட்டு மக்களுக்காக, அதிலும் குறிப்பாக கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள மக்களுக்காக குறிப்பாக இந்த ஒரு நிறுவனத்தை ஸ்தாபித்த மர்ஹூம் ஷம்சுத்தீன் ஆலிம் ஹஸரத் அன்னவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த தியாகம், அவர்களுடைய இறையச்சம், அவர்களுடைய இந்த மார்க்கத்தின் மீதான பற்று நாம் மறக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதை அவர்களுடைய அடியொட்டிய அதே அச்சிலேயே இன்றும் அதை நகர்த்தி கொண்டிருக்கின்ற அவர்களுடைய பிள்ளைகள், அதற்காக தன்னை முழுமூச்சாக அர்ப்பணித்திருந்த அவர்களுடைய மனைவி மறைந்த மர்ஹூம் ஜுபைதா உம்மா அவர்கள், அவர்களுடைய தியாகங்கள் இந்த இடத்திலே மறக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, 2011ஆம் ஆண்டு கண்ணாலே பார்த்தோம், ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிகளுக்கான கொச்சிக்காத்தூள் கூட இலங்கையிலிருந்து கட்டி கொண்டு சென்ற காலம் அது. அப்படிப்பட்ட காலத்தில்
ஹாஜிகளுக்காக கொள்வனவு செய்யப்படுகின்ற அரிசியாக இருக்கட்டும், கருவாடாக இருக்கட்டும், கொச்சிக்காத்தூளாக இருக்கட்டும், அத்தனையும் தரமிக்கதாகவே இருக்க வேண்டும் என்று தேடி தேடி வடிகட்டி அந்த பொதிகளை தன் கையினாலேயே கட்டி அந்த ஹஜ்ஜுடைய குழுவை வழியனுப்பி வைத்தவர்கள் மர்ஹூம் ஷம்சுத்தீன் ஆலிம் அவர்களுடைய பாரியார், அவர்களுடைய மனைவி. அதிலே அவர்களுடைய தூய்மை தெரிந்தது. அன்று அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், என் பிள்ளைகளோடு ஒரு பிள்ளையாக உன்னை நான் இந்த இடத்துக்கு வைக்கிறேன், நீ என்றும் இவர்களோடு இருக்க வேண்டும் என்று அன்று அவர்கள் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பல வருடங்களாக இதிலே பயணிக்கின்றோம். இதில் இருக்கின்ற ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகள் உங்களுக்கு நீங்கள் நிதர்சனமாக பார்ப்பீர்கள். இந்த முகத்தசி ஹாஜியார் அவர்கள் ஹாஜிமாரோடு லேசில் அங்கே நிக்க மாட்டார், நிப்பார், எங்கிட்டான ஓடிக்கிட்டே இருப்பார். என்னை பொறுத்து நான் நம்மட பிராந்தியத்தை விட மத்திய மாகாணம், மேல் மாகாணங்களில், தென் மாகாணங்களில் எனக்கு தொடர்புகள் அதிகம். அங்கிருந்து வருகின்ற ஹஜ் நிறுவனர்கள், அங்கிருந்து வருகின்ற உலமாக்கள் எல்லோருமே என்னிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க லேட்டா யோசிக்கிறத முன்கூட்டியே யோசிச்சு முடிவெடுத்துருவார் முகத்தசி ஹாஜியார். அவ்வளவு அர்ப்பணிப்பு. ஹாஜிகளை ஏற்றிச் செல்லுகின்ற பஸ்ஸாக இருந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு வருகின்ற முதல் பஸ் நம்முடைய மக்களை ஏற்றுவதாக இருக்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு அதற்காக ஒரு நாள் முன்கூட்டியே அந்த ரூமை விட்டு வெளியே சென்று அந்த பஸ்காரனோட அதை கொண்டு வரவன், அந்த பஸ்ல வர டிரைவர், அந்த வார முர்ஷிது எல்லாரோடையும் முன்கூட்டியே ஓடி அலைஞ்சி சீரழிஞ்சி, தண்ணி இல்ல, உணவு இல்ல, சாப்பாடு இல்ல, பட்டணி இருந்திருக்கார். அதற்காக நாம மற்ற டிராவல்ஸ்களை இரண்டாவதாக பேச வரல. அப்படி ஒரு ஹாஜிகளுக்காக தன்னுடைய முழு நேரத்தை அர்ப்பணித்து ஒரு தரமான சேவையை வழங்க வேண்டும் என்ற அவருடைய இந்த முயற்சி, அதற்கான அர்ப்பணிப்புகளை கேட்ட பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஹஜ் டிராவல்ஸால ஒரு சதக்காசி இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆகிரத்துக்காக என்னுடைய தகப்பனார் செய்து தொடக்கி வைத்த இந்த காரியத்தை பத்திரமாக பக்குவமாக செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியமே இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் முகத்தசி ஹாஜியார் மற்றும் ஜஹூருதீன் மௌலவி. அப்ப இது சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய நிறுவனத்தை விட அதிகூடிய பணங்களை பெறுகின்ற சில நிறுவனங்கள் 28 நாள், மேக்சிமம் 28 நாளோட ஊட்ட வந்துருவாங்க இல்லையா? மேக்சிமம் 28 நாள் ஹஜ். ஹாஜிமாருக்கு தெரியுமா இருக்கும் நம்ம எத்தனை நாள் பயணம் போறோம்? எத்தனை நாள் பயணம்? 32 நாட்கள். சில நேரங்களிலே 4 நாட்கள், சில நேரங்களிலே 6 நாட்கள். ஏனைய நிறுவனங்களை விட கூடுதலாக இந்த முல்தசம் தன்னுடைய கடமையை மக்காவிலும் மதீனாவிலும் செய்கிறது. அதற்காக எந்த மேலதிக பணங்களையும் கொள்வனவு செய்வதில்லை. மாறாக இந்த நிறுவனத்துக்கென்று ஏதாவது ஒன்று கிடைத்தால் அல்லது அவருடைய கரத்தினால் செலவு செய்ய வேண்டிய தேவை வந்தால் அவர்கள் தன்னுடைய தாய்க்காகவும் தகப்பனுக்காகவும் நேர்ச்சை செய்து ஹாஜிகளுக்கான ஒரு அர்ப்பணிப்பாக அந்த காரியத்தை செய்வார்கள். இந்த 16 வருஷம் கூட இருக்கிறாள் நான், 16 வருஷம் கூட இருந்து அவதானிக்கிறாள் நான். அதால நன்றியோடு இந்த கட்டத்துல நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே அன்புக்குரிய ஹாஜிமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவின் மீது உருவாக்கப்பட்ட பள்ளிக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கும்படி சொல்கிறானோ, தக்வாவின் மீது பிசினஸ் நோக்கம் இல்லாமல் தக்வாவின் மீது ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஹஜ் நிறுவனத்தை அல்லாஹு தஆலா இந்த ஹாஜிகளுக்கு தந்திருக்கிறான் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இரண்டாவது, நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஆர்வ கோளாறு இருக்கும். ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்துல எல்லா புத்தகத்தையும் படிக்கிறேன், ஹஜ்ஜை பத்தி எல்லா புத்தகத்தையும் படிக்கிறேன், ஹஜ்ஜை பத்தி ஒரு ஆள்கிட்ட புத்தகம் வைக்க அதையும் படிக்கிறேன், இதையும் படிக்கிறேன், எல்லா ஹஜ்ஜை பத்தி இந்த 10-25 புத்தகத்தை படிக்கிறேன். 10-25 புத்தகத்தை படிச்சு போட்டு ஹஜ்ஜுக்கு வார எப்படி தெரியுமா? புத்தகத்துல இருக்கிறா போல ஹஜ் செய்யறதுக்கு வார. ஹஜ்ஜுங்கிறது புத்தகம் படிச்சு செய்யறது இல்ல. புத்தகத்துல குர்ஆன் ஆயத்து இருக்கும், ஹதீஸ் இருக்கும், விளக்கம் இருக்கும், அதை படிக்கத்தான் வேணும், ஏற்கத்தான் வேணும். என்னதான் 1000 புத்தகங்களை ஹஜ்ஜை பத்தி நாம படிச்சாலும் ஒரு வழிகாட்டி இல்லாமல் அந்த ஹஜ்ஜை பூரணமாக செய்ய முடியாது. ஏனென்றால் அறிவை விட அனுபவம் தான் ஹஜ்ஜுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி. இதை நம்ம நிதர்சனம் பார்க்க முன்கூட்டி சொல்றதெல்லாம். ஏனென்றா இந்த பிறகு சொல்லப்பட இப்பயே சொல்லணும். இந்த மக்கா மதீனா வச்சு சொல்லி உங்களுக்கு வழங்க மாட்டான், இப்பயே சொல்லணும். நம்ம 1000 புத்தகத்தை படிச்சாலும் அது அறிவு. அனுபவம்ங்கிறது அப்படி அல்ல. அங்க களத்தில் 62 வருடங்களாக இந்த நிறுவனத்தை நடத்தி இந்த வருடம் 62வது ஹஜ்ஜை 62 வருஷம் ஆக்களை ஹஜ்ஜை கொண்டு போய் இந்த கடமையை நிறைவேற்றுற ஆக்களுக்கு கடலுக்கு உப்பு கரைக்கணுமா?
இல்ல. சரி, அதை விட மேலதிகம் ஒரு விளக்கம் சொல்லுவா. இந்த இலங்கை திருநாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு ஹஜ் நிறுவனத்திற்கும் சொந்தமான வழிகாட்டல் புத்தகம் இல்லவே இல்லை. ஹாஜிகளின் தோழன் என்று இந்த ஹஜ் நிறுவனங்கள் வழிகாட்டலுக்காக சொந்த தம்முடைய நிறுவனத்திற்கென்று ஒரு சொந்தமான ஒரு நூலை வகுத்து தொகுத்து யாத்து தந்த பெருமை மர்ஹூம் ஷம்சுத்தீன் ஆலிம் ஹஸ்ரத் அவர்களுக்கு மட்டும்தான். அது இந்த முல்தசம் டிராவல்ஸுக்கு மட்டும்தான். இது உங்ககிட்ட மட்டும் கதைக்கல, நான் கதைக்கிற இந்த சோசியல் மீடியாக்கள்ல நாடு பூரா உலகம் பூரா போயிட்டு இது மூடின அறைக்குள்ள கதைக்கிற கதையும் இல்லை, மூட வேண்டிய தேவையும் இல்லை. ஹக் யதார்த்தம், உள்ளதை சொல்லுவோம். கடந்த காலங்களில் மினா போன்ற இடங்களில் சட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் வருகின்ற பொழுது மற்ற நிறுவனங்கள் கூட ஓடோடி வந்து வாப்பாட புத்தகத்தை தாங்கோண்டு கேட்டு, வாப்பாட புத்தகத்திற்கு சட்டம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டு அதுல இருந்து தீர்ப்புகள் எடுத்த காலங்கள் இருக்கு. ஒரு தடவை திடீரென்று மினாவுல அடுப்பு வேலை செய்யல, மினாவுல அவங்கதார அடுப்புலதான் நம்ம சோறாக்கணும், அடுப்பு இல்ல, ஹாஜிகளுக்கு சாப்பாடு இல்ல. இப்ப ஹாஜிகள் மினாவுல தங்குறதா திங்கிறதா இல்ல விட்டு போட்டு போறதா, முன்கூட்டி போகலாமா? பிரச்சனை ஒன்று எழும்புது, ஓடி வாராங்க. ஹாஜிகளின் தோழன்ல மர்ஹூம் ஷம்சுத்தீன் ஆலிம் ஹஸ்ரத் என்ன சொல்லியிருக்காங்க, சட்டத்தை பாப்போம் எடுங்க, புத்தகத்தை தேடி வந்தா அங்க இருந்தா தீர்ப்பெடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு தனித்துவமான ஒரு கட்ஸோட இருக்கிற ஒரு டிராவல்ஸ் என்று சொன்னால் அது நம்முடைய மண்ணுக்கு நாட்டுக்கு கிடைத்த பெருமை, நம்முடைய பிராந்தியத்துக்கு கிடைத்த பெருமை. பொத்துவில் தொடக்கம் புல்மோட்டை வரைக்கும் உள்ள அதிகமான மக்கள் இந்த டிராவல்ஸிலே ஹாஜிகளாக பயணித்திருக்கிறார்கள், உம்ராவுக்காக பயணித்திருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள், அப்படியான ஒரு அருமையான நீங்க மக்காவில மதீனாவுல அசைஞ்சாலும் துவா, நிமிர்ந்தாலும் துவா, குனிஞ்சாலும் துவா, நீங்க ஓத வேண்டிய அம்பட்டு துஆவையும் அரபியில மட்டும் இல்ல, அதற்கான பொருள்களை நம்மட பாசையில தமிழ்லையும் அழகாக யாத்து தொகுத்து தந்த பெருமை இந்த முல்தசம் டிராவல்ஸுக்கும் மர்ஹூம் ஷம்சுத்தீன் ஆலிம் அவர்களுக்கும் ஹாஜிகளின் தோழன் என்கின்ற நம்முடைய இந்த புத்தகத்துக்கு தான் இருக்கிறது. அது இப்ப உங்களோட கையில் இருக்கு, அந்த புத்தகம் தந்திரிக்கு எல்லாருக்கும் தந்திரிக்கு. உங்கள்கிட்ட தந்த துவாக்களை மட்டும் புத்தகம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 ஜூது குர்ஆன் சைஸ்ல புத்தகம் தடிப்போம். புத்தகம் பெருசி, அது பேக்க உள்ள இருக்கும் டிராவல்ஸ் ஓனர், அது பேக உள்ள இருக்கும். உங்கள்கிட்ட தந்திக்கிற நம்மளோட துவாக்கள் மட்டும் தனியாக தொகுக்கப்பட்டது. இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு டிராவல்ஸ்ல ஹஜ்ஜுடைய கடமையை நாம நிறைவேற்ற போகிறோம் என்பதை உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் தந்திருக்கிறார். மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, சக்தி பெற்றவர்கள், சென்று வருவதற்கான வசதி பெற்றவர்கள். உங்களோட உடல் ஆரோக்கியம் இருக்கணும், உங்களோட செலவீனங்களுக்கான காசி பணங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும், சென்று வருவதற்கான சகல வாய்ப்புகளும் ஆரோக்கியமும் வசதிகளும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இது கடமை. அது மட்டும் இருந்து போதா, சியாபக ஃபதஹீர், உங்கள் இதயத்தையும் நீங்கள் சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இதயத்தை சுத்தமாக்காமல் உடலுக்கு மட்டும் வெள்ளை ஆடையை போர்த்துவதனால் ஆக்கள் வேணுமெண்டா அல்ஹாஜ் என்று சொல்லலாம், அல்லாஹ் அவரை ஹாஜியாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் ஆதம் பாவா ரஷாதி ஹசரத் அவர்கள் சொன்ன ஆயத்திலே, நீங்க உங்களோட பேக்கில முறுக்க கட்டுங்க, இல்ல அவலை கட்டுங்க, இல்ல அல்வாவை கட்டுங்க, வேண்டியதை நீங்க கட்டுங்க, தின்னுங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கட்டிக்கொண்டு வருகின்ற பொருள்களில் மிகச்சிறந்த கட்டி சாதனமாக தக்குவாவை எடுத்து வருகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். தக்குவாவை பேக்கிலியா கட்டுற, தக்குவாவை பேக்கிலியா கட்டிட்டு வார, தக்குவாவை கட்ட வேண்டியது கல்வி. கஅபத்துல்லாஹ் கருப்பு நிற போர்வையால் எவ்வாறு போர்த்தப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதுபோல தக்குவா என்கிற போர்வையால் யாருடைய கல்புகள் போற்றப்படவில்லையோ அவர் ஹாஜி இல்லை. அதை மறைக்க தேவையில்லை. கஅபத்துல்லாஹ் எவ்வாறு போர்வை போட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இந்த உலகத்திலே கஅபாவுக்கு நிகரான ஒரு புனித ஸ்தலத்துக்கு ஒப்பானதுதான் மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இதயம். அறிஞர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் கஅபா இருப்பது போல உடலுக்குள்ளே இருப்பது கல்பு, இதயம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை எல்லாம் வைத்து அறிஞர்கள் ஒரு அழகான விஷயம் சொல்கிறார்கள். ஒரு மனிதன், ஒரு மூமினுடைய கல்பை உடைப்பது, ஒரு மனிதன் ஒரு மூமினுடைய கல்பை உடைப்பது, நோவினைப்படுத்துவது கஅபாவை உடைப்பதை விட பாவமானது. கல்ப்
ஒரு மூமினுடைய கல்ப் கஅபாவுக்கு நிகராக அறிஞர்களால் முன்மொழியப்பட்ட ஒரு விஷயம். எனவே போர்வை போர்த்தப்பட்ட கஅபாவுக்கு நாங்கள் செல்வதற்கு முன்னால் தக்வா என்கிற போர்வை போர்த்தப்பட்ட கல்பாக எங்கள் இதயம் ஆக்கிக் கொள்ளப்பட வேண்டும். இல்லை என்றால் அது ஹஜ் இல்லை. அதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூரணமாக நிறைவேற்றுங்கள், அதை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். அடுத்தவர் என்னை ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது என்னிடத்திலே பணம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அல்ல. பூரணமான ஹஜ் எப்ப வரும்? பூரணமான ஹஜ் என்பது கட்டாயமாக ஒரு வழிகாட்டியை பின்பற்றும் பொழுதுதான் வரும். நீங்க சாதாரண ஒரு கல்குலேட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க தனிய தொழுகிறீங்க, உங்களுக்கு கிடைக்கிற நன்மையை விட ஒரு இமாம பின்பற்றி தொழுதா உங்களுக்கு எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும்? எத்தனை மடங்கு? 27 மடங்கு. தனிய தொழுவதற்கு கிடைக்கிற நன்மையை விட ஒரு இமாமை பின்துயருகிற பொழுது 27 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று இருந்தால், இமாமை பின்துயர்ந்து அவர் குனிஞ்சா நீங்க குனிங்க, அதுக்கு பேர் ருக்கு. அவர் குப்புற பணியை பெல்த்தி வச்சாரு சொன்னா நீங்களும் வைங்க, அதுக்கு பேர் சுஜூது. அவர் அல்லாஹ் அக்பர் என்ற நீங்க எழும்புங்க. ஹஜ்ஜுடைய கடமை தொழுகையை போன்றது அல்ல. உங்களுக்கு வழிகாட்டியாக தலைமைத்துவமாக இருக்கின்றவருக்கு ஒரு வார்த்தையாவது நீங்கள் கட்டுப்பட தவறுவீர்கள் என்றால் அந்த இடத்திலே கடமையும் மிஸ் ஆகிரும், ஹஜ்ஜும் போன நோக்கமும் தவறி போயிடும். இப்படிதான் ஒரு மனுஷர் ஹஜ்ஜுக்கு வாரார். நான் முந்தி சவுதி அரேபியால இருந்தால் எனக்கு அரபு தெரியும், ஏதாவது போனாலும் நான் வந்து சேருவேன். அரபாவுல மிஸ் ஆகிட்டார் ஆள். அரபாவுல ஆள் இல்லை, மினாவுக்கும் ஆள் இல்லை. 3 நாளைக்கு பிறகுதான் ஆளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்க்காங்க. பாவம் தான், இங்க பிள்ளை குட்டி கஷ்டப்பட்டு அல்லது பிள்ளைகள் செலவழிச்சு அல்லது அவரே உழைச்ச காசாரி கட்டும் கட்சி போய் அறப்படிச்ச தனத்தால எனக்கு அரபு தெரியும், நான் சவுதியில முந்தி வேலை செய்யணும், டிரைவரா இருந்தீங்க, கம்பெனியில பொஸ்ஸா இருந்தீங்க, அந்த கடையில ஓனரா இருந்தீங்க, இல்லாம அறப்படிச்ச கதையை காய்ச்சி அரபாவுல மிஸ் ஆகினவருக்கு 3 நாளைக்கு பிறகு வந்து சேர்ந்தா அவங்களோட கடமை அணியாகின. ஊருக்கு வரக்கிட்ட பேருக்குண்டான நானும் ஹஜ்ஜை முடிச்சேன்னு சொல்லி தானே யாப்பூர்ல வந்து இறங்கணும். கடமையை முடிக்க முடியுமா? எனவே ஹஜ் என்பது அப்படி அல்ல. நீங்க 1000 தடவை மக்காவுக்கு சென்றவர்களாக இருந்தாலும் அங்கிருக்கின்ற சில திட்டங்கள் மாற்றங்கள் நம்மளை நிலைக்குலைய செய்துவிடும். தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும். இதுல குறிப்பாக இந்த வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள் கட்டாயமாக கவனிக்க வேண்டும். அதற்காகத்தான் குழு குழுவாக சில விஷயங்களை திட்டமிட்டு வழங்கப்படும். எனவே தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் அதிமுல் ஹஜ்ஜ பூர்த்தியா நிறைவேற்றுங்கிற விஷயத்துல உங்களுக்கு கட்டாயம் இழப்பு ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இழப்பு ஏற்படுறதுக்கு நம்ம ஹஜ்ஜி போற முந்தி என்ன பரவாயில்ல, முந்தியும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த காலத்து காசிக்கு அது பெருமைதான். இப்ப 25-30 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு கட்டுற காசி வேறு, நம்முடைய இதர செலவெல்லாம் வேறு, கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்தை எடுத்து செலவழிச்சு எல்லாம் செஞ்சு ஹஜ்ஜிக்கு போய் போட்டு புச்சாவா வாரணுமே. ஹஜ்ஜிக்கு போய் போட்டு புச்சா வந்து சரி வருமா? போன மாதிரி வரணும், கட்டுப்படணும். அதான் ஹஜ். எனவே தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு அறிஞர் கேட்கிறார், உன்னுடைய வீட்டை விட்டு நீ வெளியிறங்குகின்ற பொழுது, நீங்க வீட்டிலிருந்து வெளியிறங்குறீங்க, வீட்டை விட்டு வெளியிறங்கிய பொழுது உங்களுடைய பாவங்களை எல்லாம் விட்டு விட்டு நீங்க வெளியிறங்கி இருக்கீங்களா? பாவத்தை எல்லாம் விட்டு போட்டு வெளியிறங்கி இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க ஹாஜி. ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்து இம்மையை விட மறுமை மீதான ஆசை உங்களுக்கு அதிகம் இருக்கிறதா? அப்ப நீங்க ஹாஜி. அதிகமான ஆட்களுக்கு ஹதீஸ பிள்ளையா வாசிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் கடமையை நிறைவேற்றினவனுக்கு பாவமும் இருக்காது, வறுமையும் இருக்காது. வறுமை நீங்க போயிரும் ஹஜ் செஞ்சா. அதை நம்ம நாட்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டா, ஹஜ்ஜுக்கு பிறகு கூட உழைக்கணும் எடுக்காங்க. அல்லாஹ் தஆலா வறுமையை நீக்கிறேன்னு சொன்னா நாம கூடியா உழைக்கணும் என்று எடுத்து அந்த செஞ்ச ஹஜ்ஜினுடைய புனிதத்தை டோட்டலி அழிச்சிடறாங்க. திருப்ப பழையபடி பிசினஸ்ல ஹராம், வாழ்க்கையில புனிதம் இல்ல, திரும்ப உறவுகளுக்குள்ள பகை, திருப்ப கலப்படம், திருப்ப ஹஜ்ஜிக்கு போற பாக்கியத்தை உங்களுக்கு அல்லாஹ் தருவான்னு சொன்னார். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை, ஒருவேளை இது இறுதி ஹஜ்ஜாக இருக்கலாம், இதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவானோ இல்லையோ, இந்த ஹஜ்ஜில நான் அடைந்த புனிதத்தை நான் இழக்க கூடாது என்கிற வைராக்கியம் ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் இருக்க வேண்டும். இது ஹஜ்ஜி போய் வந்து சரி வரா, இப்ப ஹஜ்ஜிக்கு போக முன்னாடியே அந்த ஹிம்மத் எடுக்கணும். முஃப்தி ரைஸ் மௌலவி அவர்கள் சொல்லுகிற போல சொன்னாங்க, தொழுகை விஷயத்துல இப்ப நாம ஹஜ்ஜிக்கு போற டேட் உதாரணமா 30ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி வச்சு கொள்ளுங்க உதாரணமா. அன்றைக்கு நாம திடீரென்று மௌலா இஸ்லாம் ஆயிச்சரி வரா, இப்பயே நாங்க நம்மளோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கு 5 வக்துக்கு முதல்ல தவறாம தொலை போகணும்.
வாங்க சொல்லக்கிட்ட பள்ளிக்கு நிக்கணும், தொழுகை எல்லாம் முடிஞ்சது பிறகு வெட்டக்கிறங்கணும். இப்ப இருந்து இங்க பிராக்டிஸ் பண்ணினாத்தான் இது அங்க சாத்தியம். சில ஆக்கள் என்ன செய்யறீமா, பிஸி, ஹஜ்ஜிக்கு போற அன்றைக்கு வரைக்கும் பிஸி, அன்றைக்கு நைட்டுக்கும் பிஸி, ஒரு நாளும் பிஸி முடிய மாட்டா. நாமளா நினைச்சு ஒரு முடிவு எடுக்கலன்னு சொல்லி சொன்னா நகம்பட்டைக்கு நேரம் கிடைக்க மாட்டா. அதான் நீ பயான்ல சொன்ன ரைஸ் மோல வேத்தானே சொன்ன பயான்ல, நாமளா ட்ரை பண்ணலாட்டி நகம்பட்டுறது கூட நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டா. நம்ம மக்கள் மூதூர்ல இருந்து பொத்தி வரைக்கும் உள்ள மக்கள் இருக்கிறீங்க, நகம்பட்ட கூட நமக்கு நேரம் கிடைக்க மாட்டா. நம்ம மத்தாக்களை சொல்ல தேவையில்லை, ஆக்கள் எந்த நேரம் ஆக்கள் பிஸி. ஹஜ்ஜிக்கு போட்டு சலான் சொல்ல வந்த, ஹஜ்ஜிக்கு போக சலான் சொல்ல வந்தத்திலேயே இவருக்கு இங்க பள்ளிக்கு போக நேரம் இல்லை, 5 வக்துக்கு தொலை போக நேரம் இல்லை. அப்ப இவரால எப்படி இங்க அந்த பயிற்சியை எடுக்காம அங்க போய் திடீரென்று 5 வக்துக்கும் தூரத்துக்கு நடந்து போய் தொழுவுறன்னு சொல்லி சொன்னா எப்படி சாத்தியமாகும்? இங்க கடப்புக்குள்ள பள்ளி இருந்தாலும் மோட்டார் பைஸ்கல்ல ஏறி மிதிச்சாதான் அந்த திருப்தி, நடந்து போறதுல பத்தியம் இல்லை. அப்ப மக்கா அப்படி இல்ல, நீங்க என்ன கிளாக் டவர்ல தங்கினாலும் டவர்ல இருந்து லிப்ட்ல இறங்கி அந்த ஹோட்டலுக்குள்ளால கொஞ்சம் தூரம் நடந்துதான் பள்ளிக்கு போகணும் இல்லையா? டவர்ல இருந்து உங்களை தூக்கிறதுக்கு மிஷினா வச்சிருக்கான், டவர்ல இருந்து அப்படி உங்களுக்கு கவி தூக்கி அப்படி இறங்கி விட்டா நீங்க ஹகாபத்துல்லாஹ்வுடைய உள்ற மாதிரி இருக்க மாட்டாங்க, இறங்கி நடந்து ஆகணும். அங்க முன்சஃபுல இடம் பிடிக்கிறேன்டா, பள்ளிக்கு உள்ளுக்கு இடம் பிடிக்கிறேன்டா, 1 மணி நேரத்துக்கு முதல்ல பள்ளிக்கு போகணும். வாங்க சொல்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முதல்ல, குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முதல்ல போனாதான் உள்ளுக்கு. வாங்க சொல்லும் பொழுது போனா கூட அங்க போலீஸ் நிச்சாட்டிடுவான், பள்ளி ஃபுல், நீ வெளியே நில்லு. அப்ப இத்தனை லட்சம் காசை செலவழிச்சு போய் போட்டு பள்ளி ஃபுல் என்று வெளியில வராந்தையில நின்று விட்டு வாரதுக்கா போற. அதனால ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற நாம் அதற்கான பயிற்சிகளை இங்கேயே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஹஜ்ஜுக்கு போகின்ற பொழுது நம்ம கூடிய கவனம் கொடுக்குற இல்ல, அடிக்கடி கேட்கிற விஷயம், ஹோட்டல் எப்படி, ரூம் எப்படி, சாப்பாடு எப்படி, எல்லாம் சரியா நீங்க கட்டின காசுக்கு ஏத்த அளவுக்கு உங்களுக்கு தரமான. இப்ப லோக்கல் ரூம் கொடுக்கயுமே சட்டம், நார்மல் ரூம் கொடுக்கல, கிளாக் டவர்ல கட்டாயம் ரூம் கொடுத்தாகணும், மத்த இடங்கள் ஸ்டார் ஹோட்டல் கொடுத்தாகணும், ஹைஃபை புஃபே சிஸ்டம்ல சாப்பாடு கொடுத்தே ஆகணும். இங்கிருந்து கொண்டு போய் சரி வர மாட்டா, எல்லாம் கிடைக்கும். ஆனா உண்ட வழங்கிக் கொள்ளுங்கோ அன்புக்குரிய ஹாஜிமார்களே, ஹாஜியானிகளே. ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல நம்மட நப்ச நாம கட்டுப்படுத்தி பழகணும். முதலாவது, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மட ஊர் சைடுகள்ல ஊடுகள் நெருக்கமா இருக்கு, ஒரு கிராமப்புறங்கள் என்று வந்தா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு. இதே பிரச்சனை மக்காவுடையும் இருக்கும். மக்காவுக்கு சமீபமான, குறிப்பாக மதீனாவுக்கு சமீபமான ஹோட்டல்கள் எடுக்கும் பொழுது அங்க தேவைகளை கருத்துல கொண்டு என்ன செய்வாங்கன்னா அந்த ரூம்ஸ் எல்லாம் மிச்சம் நெருக்கமா இருக்கமா எல்லாம் சில நேரங்களில் செஞ்சிருப்பாங்க. ஆனா இஸ்லாம் ஹோட்டல் இறங்கின உடனே 4 எட்டுல போனா பள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க போயும் பஞ்சுமெத்தையில தூங்குறதுக்கு தான் நம்ம நேரத்தை கொடுக்க சொல்லி சொன்னா, அல்லது நாவுக்கு ருசியான உணவுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கிற சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், நல்லா தாராளமா சாப்பிடலாம். கிளாக் டவர்ல நீங்க வகை கண்டிராத சாப்பாடெல்லாம் இருக்கும். இப்ப நாம என்ன சலாது அது இது சின்ன சின்ன வகைகளை கண்டிக்கிறோம், கொண்டாங்கண்டி சலாது தான். ஆனா அங்க போனீங்கன்னா அரபிகள் உங்களோட சகல விதமான நோய்களுக்குரிய மரக்கறியும் பச்சை வச்சிருப்பான். அதை நீங்க சாப்பிட்டா உங்களோட கொலஸ்ட்ரால்ங்கிற சாமானியம் உங்களுக்கு இருக்க மாட்டா, கொஞ்சம் இலகோல வச்சிருப்பாங்க. எல்லாம் ஹைவே, காசு கொண்டு வாங்கினா நிறைய போகும். ஆனா அங்க எல்லாம் வச்சிருப்பான். அங்க நம்ம காசு நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாது அன்லிமிட்டெட், நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு கணக்கு இல்லை. நீங்க 100 பீங்காலையும் சாப்பிடல, ஆனா போன சாப்பிடுறதுக்கா சாப்பிடியா போன. எனக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை சொல்ல, தப்பா எடுக்காதீங்க. ஒரு அறிஞர், தமிழ் அறிஞர் ஒருவர், ஒரு உதாரணமான தமிழ் என்றால் தமிழ் மொழியில் ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒரு அழகான ஒரு வரியை சொல்லுவார். வேட்டை பெரிதென்றி வெறிநாயை கைப்பிடித்து காட்டில் புகழாமோ கண்ணே ரஹ்மானே. என்னை படிச்ச அந்த சேர்மாரி இருக்கீங்க, மன்னிச்சுக்கோங்க. வேட்டை பெரிதென்றி வெறிநாயை கைப்பிடித்து காட்டில் புகழாமோ கண்ணே ரஹ்மானே. வேட்டையாடுறது பெரிய வித்து, பெரிய திறமையான விஷயம். எண்டத்துக்காக நீங்க வெறிநாயை கூட்டிக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா அது மிருகத்தை வேட்டையாடி உங்களுக்கு தருமா, இல்ல உங்களை வேட்டையாடி மிருகத்தை கொடுக்குமா? வேட்டைக்கு போட்டு என்ன நாயை கூட்டி போகணும்? வேட்டைக்கு போகும் பொழுது வேட்டை நாய் தான் கொண்டு போகணும். வேட்டை நாய்க்கு பதிலாக வெறிநாயை கையில குடிக்கிட்டு போனா, வேட்டை நாயை கொண்டு போனோம்டா அது காட்டில் உள்ள மான்மறையை பிடிச்சி நம்மகிட்ட தரும். வெறிநாயை குடிச்சிட்டு போனோம்டா நம்மளை கடிச்ச குதறி காட்டுல உள்ள ஐவாய் மிருகங்களுக்கு சாப்பாடா கொடுத்து போட்டு அது வந்துடும். இது போலதான் நம்முடைய நப்ஸ் என்று சொல்லக்கூடிய சாமன்றைக்கு அது பொல்லாதது, வெறிநாயை போலது.
அது என்ன செய்யும் கேட்டா, என்னதான் இஹ்ராம போத்தினாலும், என்னதான் நம்பர் 1 அத்தர் அடிச்சாலும் அது அதுல புத்திய காட்டிடும். எங்கண்டான வச்ச என்ன சாப்பாடு நாக்குல ருசி இல்லைன்ற புத்திய காட்டிடும். எவ்வளவு ஸ்கிரீன் மெத்தையை பஞ்சு மெத்தையை தந்தாலும் இதை விட பஞ்சு மெத்தை இல்லையா என்று கேட்டது நப்சு கொள்ளாத சாமான். எனவே காட்டுக்கு போக கிட்ட வேட்டைக்கு அந்த அறிஞர் சொல்வது அல்ல, வேட்டை பெரிதென்ற நீ வெறிநாயை கைப்பிடித்து காட்டில் புகழாமோ கண்ணீர் ரஹ்மான் என்கிற மாதிரி ஹஜ் ஒரு புனித கடமைக்கு போக கிட்ட நப்சுங்கிற சாமான நாம பெலமா குடுத்து பெலமாக்கி எடுத்து அங்க போனோம் என்று சொன்னா நப்சு நம்மள ஷைத்தானுக்கு பலி கொடுக்குமே தவிர அல்லாஹ்வை அடைவதற்கான வழியை நம்மளுக்கு தராது. தருமா? எந்த அளவு கண்டால் ஒரு அறிஞர் சையத் முஹம்மது அல் பூசிரி ரஹ்மஹுல்லாஹ் என்கின்ற அறிஞர் ஒரு அழகான உபதேசத்தை எங்களுக்கு சொல்லுகிறார். வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான ஃபஅஸிஹிமா வஇன்ஹுமா மஹதா கன்னுஸ்ஹ ஃபத்தஹிமி. ஒரு கவி வரியில அழகாக சொல்கிறார், நீ ரொம்ப கவனமா 2 பேரோட போ. யார் தெரியுமா? வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் முற்றிலும் மாற்றமாக நட, முற்றிலும் மாற்றமாக நட. ஏன் தெரியுமா? அது ரெண்டும் கூட்டி சேர்ந்து சென்றா, நஃப்ஸும் ஷைத்தானும் கூட்டி சேர்ந்தா ஒன்னு அப்படியே கீழே போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் தோழர்களே, ஷைத்தான் மனிதன் உடல்ல ரத்தம் ஓடுகிற இடத்தில் எல்லாம் இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஹதீஸா இல்லையா? சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களையுமா நாயகமே என்று கேட்டாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆம் என்னிலும் தான், ஆனால் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஷைத்தான் கட்டுப்பட்டான். அப்படி நம்மள பாருங்க பாப்போம், உங்களையுமா என்று நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லணும்? ஓ, என்ன நடந்த பிறகு உங்களோட உடம்புலையும் ரத்தம் ஒரு இடத்துல ஷைத்தான் இருக்கானா? நம்மகிட்ட என்னையும் செய்தான் சொல்லணும், உங்களோட உங்களை மட்டும் இல்லை என்னையும் செய்தான். ஓ, எங்களோட உடம்புலையும் ரத்தம் ஒரு இடத்துல ஷைத்தான் இருக்கான். என்ன நடந்த? இப்ப எங்களுக்கு ஷைத்தான் ஆகி போட்டான். நம்மளுக்கு அவன் கட்டுப்படல, நம்மள அவன் ஷைத்தான் ஆகி போட்டான். ஆட்கள் என்னட்டு கேட்டாங்க, ஹஸரத், இந்த நோம்பு மாசம் ஷைத்தானுக்கு விலங்கிடப்படும் என்று ஹதீஸில் இருக்குதானே, அப்பயும் இந்த ரோட்டு வழி இவ்வளவு பிரச்சனை காரணம் தெரியல, என்ன நடக்குது? இந்த ஹதீஸ் எப்படி விளங்குது? இந்த மனித ஷைத்தான் அந்த ஹதீஸ் லிஸ்டில் இல்ல, அவ்வளவுதான். ஷைத்தான் இவன் உடம்புல இருக்கானுங்கிறத விட இவனை ஷைத்தான் ஆக்கி போட்டுருவான். நான் நினைக்கிறேன் மஜித் சார் இருக்காரு, அக்ரபத்து செயலியாக்கு ஒரு பகடி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பகடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது அக்ரபத்து பாடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லாடி விடுங்க. மஜித் சார் இருக்காரு, நம்ம பிரேயரும் நம்ம ஆக்கள் போய் மினாவுல அங்க ஜம்ராக்கள் ஷைத்தான கல்லறிகிற இடத்துல கல்லறிஞ்சிருக்காங்க. ஒரு கதை தான், ஹதீஸ் இல்ல. கல்லறிஞ்சிருக்காங்க, சிரிக்கிற சத்தம் கொண்டு கட்டிக்காங்க. ஆறாண்டு வாதம் சிரிக்காங்க. பாவம் கேட்டிக்கான், நீங்க எல்லாம் எனக்கு கல்லறிகிற அளவுக்கு நான் ஷைத்தானா பேசினேன்னு பாடியானே. நம்ம ஆட்கள் கல்லால எறிகிற அளவுக்கு அவன் ஷைத்தானா பேய்த்தான் என்ன அவன் கேட்டிருக்கான். அப்ப ஷைத்தானே ஆச்சரியப்படுற அளவுக்கு நாம நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டாங்க. சும்மா கேட்கனே ஒரு விஷயம் என்ன பிராங்கா கதை முளைக்க தேவையில்லை. இந்த உடம்பு நீங்க இந்த உடம்பு பாருங்களேன், நான் இருக்கேன், எனக்கு மட்டும் தானே உடம்பு, அப்ப கூட எல்லாம் உடம்பு இல்லையா? நீங்களும் தான். இந்த உடம்புக்கு நம்ம கொடுக்காத மாட்டறச்சா, எரும மாடுதுங்க இல்லையா? அந்த உடம்பு கிடா மாட்டதுங்க இல்லையா? வகை வகையா திங்க இல்லையா? ஆடுதுங்க இல்லையா? மாடுதுங்க இல்லையா? கோழிதுங்க இல்லையா? கொப்புதுங்க இல்லையா? ஈரத்துங்க இல்லையா? இறைச்சிதுங்க, மீன் என்ன திங்க இல்லை? இம்புட்டு காலமும் அம்புட்டையும் திங்கு வளர்ந்து வளர்ந்து மும்புட்டுக்கும் நப்சு கேட்க கேட்க, இன்றைக்கு சுங்காங்கருவாடு கேட்டா சுங்காங்கருவாடு, ஈரல் கேட்டா ஈரல், ஆடு நாடு கேட்க 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 எல்லாத்தையும் இஞ்ச வச்சு கொடுத்து உடம்பு ஃபுல்லா வளர்த்திருக்க. நப்சு கேட்ட அம்புட்டையும் கொடுத்ததானே, இவ்வளவு காலம் உழைச்சு என்னதுக்கு? நப்சு கேட்டது தானே. நப்சு கேட்ட உடுப்பு, நப்சு கேட்ட உணவு, நப்சு கேட்ட சாப்பாடு எல்லாம் முடிச்சு போட்டு அல்லாவுக்காக போற இந்த ஒரு மாசத்துலயாவது இந்த நப்சு கேட்டத்தை கொடுக்காம அடக்குற இல்லையா? நம்ம அடக்குற இல்லையா? அப்ப நம்ம வெக்கப்படணும் இல்லையா? ஷைத்தான்ட்ட இவ்வளவு காலமும் அவன் சின்னத்தை தான் செஞ்சுக்கிருந்த, அவன் கேட்டதை எல்லாம் கொடுத்து, எப்பயாவது நப்சு நீ இன்றைக்கு கோழி பொரிச்ச கோழி காய் நான் தரமாட்டேன், எப்பயாவது நப்சுக்கு நம்ம பிளாக் பண்ணிக்கமா இல்ல. ஆனா ஹஜ்ஜங்கிற அப்படி இல்லை. உங்களுக்கு ஹலாலும் ஹஜ்ஜில ஹராம், ஹலாலும் ஹராம். ஒரு ஆள்ட மனைவி ஹலால ஹராமா? ஹலால். இஹ்ராம் கட்டினா கலட்டு மட்டுக்கு ஹராம், தொடையில. சரி, மனைவி மட்டும்தான ஹராம்? நம்மட உடம்புல இருக்கிற ரோமமும் ஹராம்.
இஹ்ராம் கட்டினா ஒரு முடி கூட நீங்க பிடுங்கலாம், கலட்டையலாம், வலிக்கலாம், வெட்டேலாம். முடி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை, நம்மளுக்கு சொந்தம் இல்லை இஹ்ராம் கட்டினா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம அம்பட்டும் அல்லாஹ்க்கு சொந்தம், நம்ம முழுக்க முழுக்க அல்லாஹ்க்கு சொந்தம். அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு அறிஞர் சொல்கிறார், நான் ஹஜ்ஜிக்கு போனேன், ஹஜ்ஜி சம்பந்தமான விஷயம் நினைக்கிறேன். அபு யசீத் அல் பிஸ்தாமி என்கின்ற ஒரு பெரிய மனிதர், நல்ல மனிதர், ஒரு சாலிஹான மனிதர் சொல்கிறார், நான் ஹஜ்ஜிக்கு போனேன், ஃபெஸ்டுக்கு பார்த்தேன், என்னை கஅபத்துல்லா விளங்கிச்சு, கஅபத்துல்லா விளங்கிச்சு. ஒரு கல்லால கட்டின கட்டடம் தானே, இதை பார்க்க நம்ம வந்த என்று யோசிச்சேன். திருப்பு நான் பார்த்தேன், கஅபாவுக்கு சொந்தமான ரப்பை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்றார். திருப்பு நான் பார்த்தேன், கஅபாவுக்கு சொந்தமான ரப்பை நான் கண்டு கொண்டேன் என்று சொல்கிறார். இறைவனை உணர்வதற்கான தலம் தான் கஅபா. இப்ப நம்மளோட கண்ணுக்கு தெரிய கஅபத்துல்லா சவுதி அரசாங்கம், இப்ப இருக்கிற மன்னர் சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் கல்லால வச்சு கட்டின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின கஅபா கீழுக்கு இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டின கஅபத்துல்லா கீழுக்கு இருக்குது. அந்த கஅபத்துல்லாக்கு மேலுக்கால புதிய கட்டளை வச்சு வசதி எடுத்திருக்காங்க. சில அறிஞர்கள் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லா கட்டின கஅபத்துல்லாட ஒரு துண்டு தான் இப்ப இருக்கிற அச்சை கஅபத்துல்லாட கீழுக்கு ஒரு வெள்ளை கட்டம், வெள்ளை மாபுளால ஒட்டப்பட்ட ஒரு கட்டு இருக்கு. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டப்பட்ட கஅபத்துல்லாட தொங்கல் தான் அது. அதுக்கு மேலால கல்லு வச்சு செஞ்சிருக்காங்க, கஅபத்துல்லாவை திருப்ப பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டங்கள்ல கஅபத்துல்லா புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல மலக்குகள், ரெண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அமாலிகான்ற ஒரு கோத்திரத்தார், அதுக்கப்புறம் குறைஷிகள் கஅபத்துல்லா கட்டினாங்க. குறைஷிகள் கஅபத்துல்லா கட்டினாங்க. குறைஷிகளுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கஅபத்துல்லாவுடைய விஷயத்துல கவனம் எடுக்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய மன்னர் அந்த கஅபத்துல்லாவை புனரமைப்பு செய்தார். சவுதி அரசாங்கம் புனரமைப்பு செய்திருக்குது. நீண்ட வரலாறு வச்சுக்கொள்ளும். சரி, இப்ப நம்ம கல்லை பார்க்க போனதா, கல்லுக்கு சொந்தமான அல்லாஹ் பார்க்க போனதா? அபு யசீத் அல் பிஸ்தாமி என்கின்ற பெரியவர் சொல்கிறார், நல்ல மனிதர் சொல்கிறார், நான் ஃபர்ஸ்ட்க்கு பார்க்க கிட்ட கல்லை பார்க்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதுக்கு பிறகு கஅபாவுக்கு சொந்தமான ரப்பை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்றார். அந்த கஅபத்துல்லாவை பார்த்தாலே ரஷாதி ஹசரத் சொன்ன போல அதை பார்த்துக்கு இருந்தாலே அல்லாஹ்வுடைய 20 ரஹ்மத்துக்களுக்கு சொந்தமானதாக. அதை தவாபு செஞ்ச 60 ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. 2 தடவைகள் இந்த கஅபத்துல்லா தடமற்று போய் இருக்கிறது, அழிந்திருக்குது கஅபத்துல்லா. நூஹ் நபியுடைய வெள்ளத்துல கஅபத்துல்லா அழிந்தது. 2 தடவைகள் அழிந்திருக்கிறது. 3வது தடவை கஅபத்துல்லா உயர்த்தப்பட்டு விடும், அதற்கு முன்னால் நீங்கள் தவாபு செய்து கொள்ளுங்கள் அதிகமாக என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பற்றி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீன் என்கிற கிதாபில விரிவா நிறைய சொல்லி இருக்கிறாங்க. என்னை அன்புக்குரியவர்களே, இந்த சாராம்சம் சமரி என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போகின்ற பொழுது கல்பை தக்வாவை கொண்டு போர்வை போத்திக் கொள்ள வேண்டும், நப்சை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம போயிட்டு வந்து திருப்பியும் உலக ஆசையில மூழ்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கும் ஹஜ்ஜுக்கு முதல்ல இருந்த உலக ஆசை குறைந்து மறுமையுடைய ஆசை அதிகரிக்கிறதோ அதுதான் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஆதாரம் என்று இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்றார்கள். இப்ப ஹஜ்ஜுக்கு போய் வந்து நீங்க ஒன்று யோசிக்க தேவையில்லை, இந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா என்று யோசிக்க தேவையில்லை. ஒன்றை பார்த்தா சரி, ஹஜ்ஜிக்கு போய் வந்ததுக்கு பிறகு துனியா ஆசை குறைஞ்சி மறுமையை பற்றிய ஆசை இன்னைக்கு கூடி அறிக்கா என்றது நம்மளே நம்மளோட நப்ச மனதை பார்த்து கேட்டோம்னா தெரியும், அது போதுமானது. சரி, இதெல்லாம் எச்சரிக்கையும் உபதேசமும் கலந்த வார்த்தைகள். இம்பட்டு செலவழிச்சு போறது நம்ம இதுக்கு தானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொந்தமான அடியார்களாக நம்மை ஆக்கக்கூடிய, அந்த கஅபாவுடைய ஒட்டுமொத்த அருளையும் பெற்றவர்களாக நாம் ஆகக்கூடிய, நம்முடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்ட அரபாவுடைய மைதானத்தில் தங்கி போட்டு யாராவது வந்து இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருப்பானா என்று சந்தேகிப்பது பெரும் பாவம். அந்த அளவு ஊர்ஜிதமாக்கப்பட்ட ஒரு தளம் அரபாவுடைய தளம். அரபாவுல தங்கினா பாவம் அதுக்கு அங்கால இல்ல, மத்த கதை வேணாம். எந்த அளவுக்கு என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு இறக்கப்பட்டு சொர்க்கத்தில் விட்ட ஒரு தவறுக்காக பிராயச்சித்தம் தேடிய பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கூட மன்னித்து விட்டதான ஆசீர்வாதத்தை அரபாவுடைய மைதானத்தில் தான், அந்த ஜபலுர் ரஹ்மா என்கிற மலையில் தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். நீங்க போனால் அரபா மைதானத்தில் ஒரு மலை இருக்கும், ஜபலுர் ரஹ்மா என்று சொல்றது. அந்த மலையில ஒரு சதுரமான ஒரு தூண் கட்டப்பட்டிருக்கும். அது என்னன்னு அங்க கேட்டு பார்த்தா தெரியும் அரபிகள்கிட்ட, அல்ல நம்முடைய வழிகாட்டிகளாக வரக்கூடிய உலமாக்கள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவோம். என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 300 ஆண்டுகள் சுஜூது செய்ததாக வரலாறு சொல்லப்பட்ட மலைதான் ஜபலுர் ரஹ்மா, அரபா மலை. சொர்க்கத்தில ஒரு தவறுக்காக
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 300 வருஷம் சுஜூது செஞ்சேன்டா நம்ம எத்தனை வருஷம் அரபாவுல போய் சுஜூது செய்யணும்? எத்தனை வருஷம்? 30 நாள் 32 நாள் ஹஜ்ஜி சரி வருமா? இந்த 32 நாள் ஹஜ்ஜில அரபா உங்களுக்கு ஒரு நாள் தான். மத்த 31 நாளும் மத்த இடங்கள் தான். ஒரு நாள் தான் அரபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மட வாப்பா, மனித குல தந்தை, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 300 வருஷம் சுஜூது செய்ததாக அங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. நாம போய் என்ன லேசான தௌபா தெரியுமா? நம்மட தௌபா என்ன லேசான தௌபா தெரியுமா? என்ன தௌபா? ஒரு நாளைக்கு போய் அரபாவுல தங்கியாச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே, நம்மட உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் ஒரு நாளைக்கு அங்க தங்கிட்டு வந்தா அல்லாஹ் ஆசீர்வாதம் தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சகல பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, சந்தேகமே இல்லை, எழுப்பிட்டு போ. எப்படி பெரிய பாக்கியம், எப்படி பெரிய பாக்கியம். இதான் அரபாவுடைய மைதானம். ஹஜ்ஜுண்டா என்ன? அல் ஹஜ்ஜு அரபா. ஹஜ்ஜுங்கிறதுல பிரதான அமலே அரபா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது நீங்க கூடாரத்துக்கு இருந்து கேட்டாலும் சரி, அரபா மைதானத்துல நிறைய வேப்ப மரம் நீக்கி வேப்ப மரத்துக்கு கீழே நின்று கேட்டாலும் சரி, மலைக்குள்ள நின்று கேட்டாலும் சரி, நடு ரோட்டில் நின்று கேட்டாலும் சரி, அரபாவுடைய மைதானத்துல கண்ணீர் சிந்தி கையேந்தி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சிடு, இதுக்கு பிறகு நான் பாவமே செய்ய மாட்டேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்து பாருங்க. அது போல வாழ்ந்து பாருங்க. சக்கராத்தில இன்னொருத்தர் சொல்லி தர தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாய் நாம் மரணிப்பதற்கு அதுவே போதுமானது. அது முக்கியம். மஸ்ஜிது நபவியை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுது பெரிய தொழுகையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தாயா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தாயா இந்த தொழுகையில இந்த உலகத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த ஆசீர்வாதம். ஏன் மஸ்ஜிது நபவிக்கு நீங்க வாங்க, இந்த வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையில இருக்கிற அந்த வெள்ள காபட் முந்தி சொல்ற, இப்ப அது வேற சின்ன ஒரு கலர் டிஃபரெண்டா மாத்திருக்காங்க. அந்த காபட்ல நீங்க தொழுங்க, அது சொர்க்க பூமி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்க பூமி. உங்களுக்கு தெரியுமா? முன்னால நான் நினைக்கிறேன் ரைஸ் மௌலவி அவர்கள் நினைக்கிறேன், உங்களோட சொத்து பத்து எல்லாம் புள்ள ஊட்டிய பேர்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு போட்டே போங்க என்ற ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. நீதி நியாயமா போங்கன்னு சொன்னாங்க. அது சரி. ஏன் தெரியுமா? நம்மளோட பழைய ஆட்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கிட்ட தங்களோட பேர்ல இருக்கிற சொத்து பத்தை எல்லாம் புள்ள ஊட்டி மனைவி மக்கள் எல்லாருக்கும் உரிய முறைகள் எல்லாம் பிரிச்சு கொடுத்து போட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாரன் என்று சொல்றல, வாரன் என்று சொல்றல, ஹஜ்ஜுக்கு போறன் என்று தான் சொல்றேன். இந்த போயிட்டு வாரன் அந்த கதை இல்ல. இப்ப நாம அப்படியா போறோம்? மகள் போயிட்டு வாரு, மகன் போயிட்டு வாரு, அங்க நின்று இன்னும் 4 நாள், இன்னும் 20 நாள், 10 நாள், ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் பிள்ளைகள் எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடுமெண்டு பாக்குற மாதிரி அங்க இருந்த பிள்ளைகளுக்கு கோல். இந்த கோலை இல்லாத காலத்துல 6 மாசம் கப்பல் பயணத்துல ஹஜ்ஜிக்கு போனார்கள். ஹஜ்ஜையும் இந்த 32 நாளையில கோல் பேசி பேசி ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜையும் ஒப்பிட்டு பாருங்க பாப்போம், ஒப்பிட்டு பாருங்கள், சிந்தித்து பாருங்க. காலியில கச்சுவத்தடர் ஊர் இருக்குது. காலியில கச்சுவத்தடர் ஊர், அது அங்க உள்ள மக்கள் சொல்லுவாங்க ஹஜ்ஜி பத்த. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்கள் அந்த இடத்துக்கு வந்து இஹ்ராம கட்டி அங்க இருந்து கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போனாங்க. கையில மொபைல் கொண்டு போனாங்களா? இல்ல. இங்க பிசினஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஹஜ்ஜி செஞ்சாங்க, தமாம் செஞ்சுக்கிட்டே கோலாங்க பிசினஸ் பேசும். அப்படிதான் இல்ல. அப்ப போறவருக்கு திருப்பி வருவாருங்கிற எந்த உத்தரவாதமும் இல்ல. அப்ப தன் சொத்துக்கள் வத்துக்கள் எல்லாத்தையுமே பிள்ளை குட்டி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து போட்டு வெறும் எம்டி, வெறும் ஆளா அல்லாஹ்வை நோக்கி போனார். 6 மாச பயணம் வந்தா கண்டுக்க வேண்டியது. அப்ப அதுக்கு அவருக்கு ஒரு தக்குவா இருந்துச்சு. ஒரு மூதாட்டி, நம்ம ஊர்ல உள்ள ஒரு வயது முடிந்த ஒரு மூதாட்டி என்ன சொன்னா மாப்பிள்ள ஹஜ்ஜிக்கு போனா பொஞ்சாதி இத்தாரிக்கணும் சொல்லி சொன்னாரு. நம்ம சத்தியம் அப்படி ஒரு ஹதீஸ் படிக்கையும் இல்லை, கிதாபுல வாக்கையும் இல்லை. அதுக்கு பிறகு என்னடா மாப்பிள்ள ஹஜ்ஜிக்கு போனா பொஞ்சாதி இத்தாரிக்கிறா என்னடா வேண்டி சொல்லிவிட. அதுக்கு பிறகு துருவி விசாரிச்சு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஹஜ்ஜிக்கு போறவர் திருப்பி வருவாரா வரமாட்டாரான்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. அப்படியே அவர் மௌத்தாகினாலும் அந்த மௌத்துடைய செய்தி கடிதத்துல வந்து இங்க சேர்ந்தாலும் 15-20 நாள் கழிஞ்சுதான் கடிதம் வந்து சேர்ற காலத்துல இருந்திருக்காங்க. அதனால மாப்பிள்ள ஹஜ்ஜிக்கு போயிட்டா பொஞ்சாதி கிட்டத்தட்ட அந்த கணவனை இழந்த ஒரு பெண்ணை போலவே, இத்தாவை போலவே பக்குவமான பெண்ணாக வீடு அடங்கி உடங்கி இபாதத்தோட துவா கேட்டு யா அல்லாஹ் என்ற கணவனுக்காக பிடிச்சு அப்படி துவா கேட்கிற அந்த பக்குவமான பெண்கள். இப்ப நாம அப்படியா? இல்ல. இந்த போயிட்டு வாரோம்ங்கிற கதை அப்ப இல்ல. இப்பதான் சொல்றோம் போயிட்டு வாரம் ஹஜ்ஜிக்கு போறோம்னு சொல்லிவிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட பக்குவமான ஹஜ்ஜி செய்த காலங்களை எல்லாம் கடந்து அல்லாஹ் தஆலா எவ்வளவோ நியமத்துக்களை தந்திருக்கான். 6 மாசம் தேவையில்லை, 1 மாசமோ அல்ல அதை விட குறைஞ்சதோ 3 நாட்களுக்குள்ள விமானத்துல 6 மணி நேரத்துல ஜித்தாவுல போய் இறங்கக்கூடிய அளவுக்கு விமானத்தை அல்லாஹ் தந்திருக்கான். இவ்வளவும் தந்தும் கூட நப்ச கட்டுப்படுத்த முடியல. அங்க கஅபாவுக்கு ஒரு கருப்பு போர்வை போத்தப்பட்டது போல எந்த கல்வில தக்குவா என்கிற போர்வையால போத்த முடியல.
ஆனா வெளியால வெள்ளை இஹ்ராம போத்திக்கிட்டு வெள்ளையும் சொல்லையும் ஆளாக என்ன நம்ம ஒரு பில்டப்பை கொடுக்கணும்னு சொன்னா அது உண்மையான ஹஜ் இல்லை. கஅபாவை நாடி சென்று செல்லுகின்ற ஹஜ்ஜுக்கு முன்னால் கல்வை தக்வாவை கொண்டு நாங்கள் பக்குவப்படுத்த ஃபைன்ன கைர ஜாதிய தக்வா. இதான் இஸ்லாமிய வழிகாட்டு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ் நாடினால் அந்த மண்ணிலே மரணிக்கின்ற பாக்கியம் கிடைத்தால் மக்காவிலோ மதீனாவிலோ ஜன்னத்துல் முஅல்லாவிலோ ஜன்னத்துல் பக்கீயிலோ அடங்கப்பெறுகிற பாக்கியம் மரணித்து கிடைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு கிடைத்தால் அல்லாஹ் விரும்பி தருகின்ற நாட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அந்த மண்ணிலே நீங்கள் மரணித்தால் உங்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நாம் அல்லாஹ்வை உண்மைக்குண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக ஹஜ்ஜில் இருந்து வந்து இந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா இன்னொரு ஆட்ட கேட்க தேவையில்லை. ஹஸனுல் பஸ்ரி இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீ போய் வந்த பிறகு சரியா இருக்கியா இல்லையா, மறுமையை அதிகம் ஆசைப்படுகின்றவனாக இம்மை மீது ஆர்வம் குறைந்தவனாக நீ இருக்கிறாய் என்றிருந்தால் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, நம்ம மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம் என்று அர்த்தம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நேரம் நீங்கள் காது தாழ்த்தி கேட்ட உபதேசங்களுக்காக உங்கள் அனைவருக்கும் நானும் நன்றி கூறி நாம் அனைவரும் நிறைவேற்றக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, அதனுடைய கூலியாக சொர்க்கம் கிடைத்த மக்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் பெற்ற மக்களாக, நாளை அந்த கஅபாவும் நமக்காக சாட்சியம் சொல்லக்கூடிய கஅபாவாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்வானாக என்று வேண்டி முடித்துக் கொள்ளுகின்றேன். ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிமார்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு பட்டியல் இருக்கும், எடுத்துச் செல்ல வேண்டிய சாமான்கள் பொருட்கள் அவைகளையும் அவதானத்தில் எடுத்து தயாராகி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உலமாக்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.